வணக்கம். கணபதாய நமக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கிறது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிறது மாணிக்க வாசகருடைய மணியான வாக்குங்க. உண்மையும் கூட. சிவபெருமானுடைய அருள் இருந்தால் மட்டுமே அவருடைய சன்னதிக்கு போக முடியும், அவரை நாம் வழிபாடு செய்ய முடியும், அவருடைய திருநாமங்களை நாம் உச்சரிக்க முடியும். கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்மளுடைய நேரம் நன்றாக இருந்தால் மட்டுமே நம்மால் கோவிலுக்கு செல்ல முடியும், இறை வழிபாடு செய்ய முடியும், ஆன்மீகத்தில் மனதை செலுத்த முடியும். நமக்கு நேரம் சரியில்லை, நமக்கு துன்பப்பட வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னா நம்ம கோவில் பக்கமே போக மாட்டோம், இறைவனை வழிபாடு செய்ய மாட்டோம், இறைவனுடைய திருநாமங்களை உச்சரிக்க மாட்டோம். நேரம் நன்றாக இருந்து சுபிட்சமாக நாம் வாழப் போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் கோவில்களுக்கு நம்ம செல்ல முடியும். சிவபெருமான் கோவில்களுக்கு மட்டும் இல்லைங்க, எந்த கோவிலுக்காக இருந்தாலும், எந்த இறைவனின் அருளை நாம் பெறுவதாக இருந்தாலும் நம்மளுடைய நேரம் நன்றாக இருக்க வேண்டும். நம்மளுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நேரமாக இருந்தால் மட்டுமே நாம் கோவிலுக்கு செல்ல முடியும். கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனதில் தோன்றணும் அப்படின்னாவே இறையுடைய அருள். சிவ வழிபாடா, ஐயோ அந்த தெய்வம் துன்பத்தை கொடுக்குமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். கண்டிப்பாக கிடையாதுங்க. சிவபெருமான் நமக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார். என்ன காரணம் அப்படின்னா, சிறு சிறு தவறுகள் நாம் செஞ்சிட்ருப்போம். அந்த தவறுகள் சரியா தப்பா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது, இறைக்கு தெரியும். அப்போ நம்மளுடைய தவறுகளை சுட்டி காட்டி, இந்த தவறு செய்தால் நீ இந்த துன்பத்திற்கு ஆளாவ அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்து நமக்கு நல்லது கொடுப்பார். எடுத்து உடனே நமக்கு நல்லது கொடுத்து நமக்கு எல்லாம் சேர வேண்டியதெல்லாம் கொடுத்தா நம்ம செஞ்ச தவறு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் செய்த தவறை திருத்தி நாம் செல்வத்தை பெறும்போது அந்த செல்வம் நமக்கு நிரந்தரமாக நம்முடன் தங்கி இருக்குங்க. பிற எந்த தெய்வத்தை காட்டிலும் சிவபெருமானை நாம் அளவுக்கு அதிகமாக வழிபாடு செய்கிறப்ப ஆன்மீகத்தில் நம் மனது செல்லுங்க. ஆன்மீக இறை வழிபாட்டில் நமக்கு ஈடுபாடு அதிகமாகும். சிவ வழிபாட்டிற்கு அந்த ஒரு தன்மை அதிகமாகவே இருக்கிறது. நாம் சிவனை வழிபாடு செய்ய செய்ய நமக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும். இறை வழிபாடு மீது நமக்கு பிரியம் அதிகமாக ஏற்படும். சிவபெருமானை நாம் வழிபாடு செய்ய செய்ய துன்பங்கள்லிருந்து விடுபடலாம். நம் மனது நேர்மையான வழியில் செல்லுங்க. நம்ம எப்பவுமே நேர்மையாக இருக்கணும், மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நம் மனதில் வேரூன்றி நின்றுவிடும். சிவபெருமானை வழிபாடு செய்கிறப்ப முதலில் அன்னை பார்வதி தேவியிடம்தான் நம்ம வேண்டுதலை சொல்லணும். அதுக்கப்புறம் அவருடைய வாகனமான நந்தி தேவர்கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை சொல்லணும். இவங்க 2 பேர்கிட்ட நம்ம வேண்டுதலை சொல்லிட்டு சிவபெருமான் சன்னதிக்குள்ளே போகையில் நமச்சிவாய நம, சிவாய நம, திருச்சிற்றம்பலம் என்ற நாமங்களை மட்டுமே சொல்லிட்டு போனால் போதுங்க. நம்ம என்ன கேட்குறோம் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும். எப்பவுமே கோவிலில் போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காம, எனக்கு நல்லது எதுவோ அதை எனக்கு செய் இறைவா, எனக்கு நல்லது எது அப்படிங்கிறது உனக்கு தான் தெரியும், அதனால் என்னுடைய வாழ்வை நல்வழிப்படுத்தி கொண்டு போகிறது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி அவர் பாதத்தில் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் விட்டுறலாங்க. அவர் நம் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பார். குடும்பத்தில் அடிக்கடி சண்டையாயிட்டே இருக்குது. இந்த சண்டைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. யாராவது ஒருத்தர் மூலியமாக, அதாவது வெளியாட்கள் மூலமாக அல்லது வீட்டில் உள்ளவங்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. ஒரு பிரச்சனை போக இன்னொரு பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. மனசில் நிம்மதியே இல்லை அப்படின்னு நினைக்கிற குடும்ப தலைவிகளான பெண்கள் இந்த வழிபாட்டை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி சுபிட்சமாக வாழலாம்ங்க. இதற்கு பெரிய வழிபாடெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. தினம்தோறும் நாம் சமைக்கும் பொழுது ஒரு கைப்பிடி அளவு அரிசி மட்டும் எடுத்து வச்சோம்னா போதும். ஒரு குடும்பத்தில் தலைவி அப்படிங்கிறவங்க அந்த குடும்பத்துடைய மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி தினம்தோறும் சமையல் செய்கிறப்ப நம்ம 1 டம்ளர் அரிசி போட்டாலும் சரி, 2 டம்ளர் அரிசி போட்டாலும் சரி, நீங்கள் எப்பவும் அரிசி போடுறதுக்கு முன்னால் ஒரு டப்பா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டப்பாவில் தினம்தோறும் ஒரு கைப்பிடி அளவு அரிசி எடுத்து போட்டு சேமிச்சுட்டு வாங்க. அதாவது 1 கைப்பிடி போட்டிங்கனாலும் பரவாயில்லை, 2 கைப்பிடி போட்டாலும் பரவாயில்லை, 3 கைப்பிடி போட்டாலும் பரவாயில்லை, எவ்வளோ உங்களால் முடியுதோ அந்தளவு ஒரு டப்பாவில் போட்டு சேர்த்து வச்சுட்டு வாங்க. இந்த அரிசி 1 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி சேர்ந்த உடனே அந்த அரிசியை நல்லா காலை வேலையில் எழுந்திரிச்சு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு அந்த அரிசியை சமையல் செய்து, அதாவது யார் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களே சமையல் செய்து தயிர் சாதமாக செஞ்சுட்டுங்க சிவபெருமான் கோவிலில் கொண்டு போய் வச்சு சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு அங்கே வரும் பக்தர்களுக்கு அல்லது வெளியில் சாப்பாடு கேட்டுட்டு முடியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த உணவு கொடுக்குறப்ப கண்டிப்பாக நம் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டமெல்லாம் நீங்கும். நீங்கள் தினந்தோறும் உணவுக்கு அரிசி எடுக்கிறப்ப ஒரு கைப்பிடி அளவு அரிசி எடுத்து சேர்த்து வச்சுட்டு வர்றீங்க. தொடர்ந்து 48 நாளைக்கு சேர்த்துட்டு வாங்க.
48வது நாள் அந்த அரிசியை சமையல் செய்து தயிர் சாதமாக தான் செய்யணும். தயிர் சாதமாக செய்து சிவபெருமான் கோவிலில் வச்சு சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டு வரலாம். இந்த அரிசியை நம்ம 1 கிலோ 2 கிலோ கடையில் வாங்கி சமைக்கக்கூடாதா, அல்லது வீட்டில் இருக்கிற கொஞ்சமாக அரிசி எடுத்து போட்டு சமைச்சு சிவபெருமான் கோவிலுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கூடாதுங்க. குடும்பத்தில் சண்டையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்க தினம்தோறும் சிறிது அரிசியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு சேமிக்கிறோம். அந்த அரிசியை நம்ம போடுறப்ப சேமிக்கிறப்ப என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டு தான் நம்ம போடுவோம். 48 நாள் இந்த வார்த்தையை சொல்கிறப்ப கண்டிப்பாக நம்ம பிரச்சனை தீருங்க. இது மகா பெரியவா சொன்ன அற்புதமான ஒரு பதிவு. தினம்தோறும் அரிசி ஒரு கைப்பிடி எடுத்து சேமித்து வைத்து தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.